உங்களை கொண்டு போய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படிக்கு, கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கும்படிக்கு நான் வைராகியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இருக்க வேண்டியதான ஒரு வைராக்கியம். அதே நேரத்தில் இது பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடியதான ஒரு வைராக்கியம். சபையை கொண்டு போய் கிறிஸ்துவின் இடத்துல ஒப்படைக்கும் பொழுது சபை எப்படி இருக்க வேண்டுமாம்? கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அப்படின்னு இருக்கிறது. அப்படியானால் இந்த சபையை கொண்டு போய் ஒப்படைக்கிற அந்த 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 ப்ராசஸ், அந்த வேலை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். நீங்களும் நானும் தான் சபையாக இருக்கிறோம். சபைக்கு தலைவராக ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இருக்கிறது. இப்போ இந்த சபையை கொண்டு போய் ஆவியானவர் கையில் ஒப்படைக்கிறது தான். நம்மை கொண்டு போய் ஆவியானவர்கிட்ட சேர்க்கணும். நாம் எல்லாமே அவர்கிட்ட போய் சேரணும். இதுதான் நமக்கு அவர் வைத்திருக்கிறதான ஒரு மிக முக்கியமான டாஸ்க். அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஒரு பெண்ணை கொண்டு போய் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது பல சூழ்நிலைகளிலே கொடுக்க முடியும், பல நிலைகளிலே கொடுக்க முடியும். நான் சொல்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உள்ளதான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு பெண்ணை ஒப்படைக்க, ஒரு மணவாளன் கையில் கொண்டு போய் ஒரு மணவாட்டியை ஒப்படைக்கிற, அது ரொம்ப கடினமான விஷயம். ஒரு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு ப்ராசஸ், ஒரு 3 நாள் தான் இருக்கும். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பொண்ணை இத்தனை வருஷம் ரெடி பண்ணி கொடுக்கறதுங்கிறது அது அதை விட கஷ்டம். இப்போ இருக்கிற காலகட்டம், அதனால தான் சொன்னேன், இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. அப்போ அந்த பெண்ணை கொண்டு போய் ஒருத்தன் கையில் ஒப்படைச்சு ஒரு நம்பிக்கையோடு கூட இனி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அவனோடு கூட என்று அந்த தாய் தகப்பனுக்கு அது ஒரு சந்தோஷமான தருணம். அதை கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அந்த மாதிரி சந்தோஷமான தருணத்தை இப்பொழுது பல பெண்களும் சரி பசங்களும் சரி பெற்றோருக்கு தருகிறதில்லை. இது அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம். எல்லாம் அவங்களே தேடிக்கொள்கிறாங்க, அவங்களே போயிடுறாங்க. அதை நீ பாருங்கள், எந்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், அப்படி அவங்களே ஒரு தேடிக்கொள்ளும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி நடந்திருக்கக்கூடாதே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறாங்க. காரணம், இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாதா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவர்களுடையதான நோக்கம் என்ன? சின்ன வயசுலேருந்து, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க எப்படி அதை வளர்க்குறாங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு. அப்போ அவங்களுடைய முழு ப்ராசஸும் அதில் இருக்குது. அதை கொண்டு போய் கிறிஸ்து கையில் ஒப்படைக்கிற மாதிரி, ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிறத கிறிஸ்து கையில் ஒப்படைக்கிறது, மணவாளன் கையில் ஒப்படைக்கிறது. அப்போது சிலர் தானாகவே போய் தன்னை ஒப்படைச்சு கொள்கிறாங்க, அவங்களே போயிடுறாங்க. இப்போது அபிகாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதுகிட்ட அவங்களாகவே போயிடுவாங்க. இது நடக்கும். சில நேரங்களில் பெற்றோர் பார்த்து கொண்டு போய் ஒப்படைப்பார்கள். அப்படி ஒப்படைக்கும் பொழுது அவங்க ஒரு உத்தரவாதம், இந்த பெண்ணை நான் இது வரைக்கும் ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறேன், இந்த பையனை நான் ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு உத்தரவாதம். அது கொண்டு போய் கொடுப்பது என்பது ஒரு உத்தரவாதம். அதுதான் பைபிள் ப்ராசஸ். சில நேரங்களில் பைபிள் நம்ம வேதத்தில் சொல்லும் பொழுது, சபையில் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது எதிர்கேள்வி கேட்கிறார்கள். அல்லது அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி உள்ள காலநிலையை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் இன்றைக்கி அவங்கவுங்க தேடிக்கிட்டா என்ன தப்பு, எங்களுக்கு தெரியாதா, நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அதே நேரத்தில் இந்த ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அப்படி கொண்டு அவங்களாக ஒப்படைக்கிறதான ஒரு ப்ராசஸ் அப்படி இருக்கு. இதைத்தான் பவுல் சபைக்கு சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒப்படைக்கும்படி நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த பெண் அது வரைக்கும் அந்த தகப்பன் கையில், அந்த பெற்றோர் கையில் இருந்து அங்கே போய் சேரணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உத்தரவாதத்தை சபைக்கு நாம் கொடுக்க முடியுமா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்படி கொண்டு போய் ஒப்படைச்ச ஒரு சில மணவாட்டிகளை நாம் பார்க்கிறோம். கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் போது அதில் ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, அதுக்கு பின்னால் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசிங்க. முதலாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த எலும்பை பக்கத்திலேயே செஞ்சிருக்கலாம். அவன் அயர்ந்த நித்திரியா இருக்கும் பொழுது பக்கத்திலே செஞ்சிருக்கலாம். செஞ்சு அவன் முழித்து பார்க்கும் பொழுது, இப்போ யாக்கோபு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது லேயால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ காலையில் அல்லது நித்திரை தெளிந்து ஆதாம் பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பெண் இருக்குது.
அப்போ அவன் இது யார் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது அவளை வேற எங்கேயோ செஞ்சிருக்கிறார், கொஞ்சம் தூரமாக தள்ளி செஞ்சிருக்கிறார், தோட்டத்துக்கு வெளியே செஞ்சிருக்கிறார். செஞ்சு அவனிடத்துல கொண்டு வருகிறார். தான் உண்டாக்கின மனுஷியை அவனிடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதுக்கு ஈக்குவலான வசனம் தான் 2 கொரிந்தியர் 11:2-3 கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படி அப்படின்னு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து ஏவாளை கொடுத்ததுக்கு, அவங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன ஒரு பர்பஸ்? இப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னு இருக்கு. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 7ஆம் நாளில் நிறைவேற்றி அப்படின்னு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் வசனம் சொல்லுது, தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்தில் மனுஷனை வச்சு அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஏவாளை கொண்டு வருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது மனுஷனிடத்தில் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கான நோக்கம் என்ன, கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. இந்த நோக்கத்தை தெரிஞ்சால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டதான விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல கர்த்தர் இந்த ஒரு மனவாட்டியை தான் உண்டாக்கி மனுஷன்ட்ட கொடுத்தார். இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு இடத்துல. இந்த ஃபெயிலியரை சக்ஸஸ் பண்ணுற வேலையை தான் பவுல் சொல்கிறார். முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு, ஏன்னா பின்னாடியும் அவர் சொல்கிறாரு. 3ஆவது வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. சர்ப்பமானது தந்திரத்தினாலே, அப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறார். ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ். இப்போ ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்த ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். இந்த ஃபெயிலியரான ப்ராசஸை திருப்பி கர்த்தர் சக்ஸஸ் பண்ண விரும்புகிறார். அப்போ சக்ஸஸ் பண்ண விரும்பும் போது அந்த விருப்பத்தை பவுலும் சொல்கிறார், எனக்கு அப்படி கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் கொண்டு வந்து அப்படி ஒப்படைப்பதுக்கு ஆசைப்பட்டதுக்கு என்ன, அது ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒப்படைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வாசிங்க. அந்த 2-3 காரணங்களை ஆண்டவர் உண்டாக்குகிறார், அந்த காரணங்களுக்காக கொண்டு வருகிறார். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. முதலாவதாக என்ன செய்யணும், பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இதான் ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் பிளான். அவங்க மேல வச்ச முதல் பிளான். 2 பேரும் இப்போ ஒன்னா தான் இருக்கிறாங்க. மல்கியா 2:15 சொல்லுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே அப்படின்னு இருக்கு. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன, பலுகி பெருகி பூமியை நிரப்புதல். இதான் ஃபர்ஸ்ட் பிளான் கர்த்தர் ஏவாளை கொண்டு வந்து கொடுப்பதற்கு. இப்போ பார்க்குறார் ஆண்டவர், ஆதாம படைச்சாச்சு, பிளான் சொல்லியாச்சு. ஆனால் இந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. நீங்கள் அந்த வாசிக்கிறீங்களே ஒரு வசனம், ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்ல. 18வது வசனம் வாசிங்க, 2:18. தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த ஏற்ற துணைன்னு இருக்குது இல்லையா, அதாவது அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவுகிறவர். இவர் இல்லாட்டி அந்த தரிசனம் நடக்காது. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதான ஏற்ற துணை அவங்க. அப்போ பலிக்கு பெருகணும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக யார் தேவைப்படுகிறாங்க, இவங்க கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த பலிக்கு பெருகி அப்படிங்கிறதுனால அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இந்த இடத்துல பலிக்கு பெருகிற கான்செப்டை புரிஞ்சிக்கலை. இப்போ நம்மளுமே பாருங்க, ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் இந்த வயசானவங்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு வயசான உடனே அவங்க சொல்கிற ஒரு காரணம் என்ன, பொண்ணுக்கு வயசாயிருச்சு, பையனுக்கு வயசாயிட்டே போகுது, அப்போது வயசாகிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ளே பேரப்பிள்ளையை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய நோக்கம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான ஒரு எண்ணம், நார்மல் எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பின்னால் ஒரு சந்ததியை பார்ப்பது, அடுத்த ஒரு எனக்கு அப்புறம் என் பையனுடைய வாழ்க்கை அல்ல என் பொண்ணுடைய வாழ்க்கை தொடங்கிடுச்சு, அவங்க பிள்ளைகளை பார்த்துட்டேன், இனி நிம்மதியாக போவேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதான் முக்கியம். இப்போ ஆண்டவரும் அதே தான் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அவரும் அதே தான் சொல்கிறார், நீங்கள் குழந்தையெல்லாம் பெற்றுக்கோங்க அப்படிங்கிறார். ஆனால் தேவன் சொல்கிற திட்டம் என்னன்னு நமக்கு தெரியணும். எதுக்காக இதை சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பரலோகத்தில் 1000 தூதர்கள் இருக்கிறார்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது, 1000 தூதர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருந்தும் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் மனுஷனை. இந்த மனுஷனுக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்குது, ஆனால் இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்காது. அப்படிப்பட்டதான பரலோகத்தை சுதந்திரிக்காத மாம்சத்தை ரத்தத்தை உடையதான ஒரு மனுஷனை பலிகை பெருகுங்கிறார்னா எது வெறும் குழந்தைய பார்க்கறதுக்காக மட்டுமா?
இந்த பிள்ளைகள்லாம் நிரம்பி பூமியில் நிரம்ப அப்படியே எங்கே பார்த்தாலும் ஜனங்களாக இருக்கிறத பார்க்குறதா காட்ஸ் பிளானா அப்படின்னா இல்லை. கர்த்தர் அதற்காக மனுஷனை உண்டாக்கவில்லை. அது தேவனுடைய திட்டம், அது அல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது சொல்கிறது தான் பலுகி பெருகி. ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஆதாமிடத்தில் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த திட்டத்தை நீ நிறைவேற்றணும். ஆனால் இதற்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, சும்மா நிரப்ப முடியாது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சும்மா குழந்தை பிறந்தா ஓகே தான். குழந்தைய நான் 3வது மாதத்துலேருந்து கேட்க தொடங்கிடுவாங்க இல்லையா, ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு கேட்பாங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் இப்போலாம் பொறுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஏதாவது டாக்டரை பார்க்கறதானே, எங்கேயாவது டாக்டரை பார்க்கறது, ஏன் 6 மாதமாக ஒன்றுமே இல்லை அப்படிம்பா. இதெல்லாம் இங்கே ஒரு ப்ராசஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் தேவனுடைய திட்டம் அதல்ல, ஏதோ 2 குழந்தைய கொடுத்து இவங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அந்த திருமணத்துக்கு பின்னால், அந்த குழந்தை பிறக்கத்துக்கு பின்னால் தேவனுக்கு வேறொரு திட்டம் இருக்கு. மல்கியால சொல்லியிருக்கிறாரு, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. வதன்னு பிள்ளை பிறக்கிறது முக்கியம் இல்லை, அத்தனை பிள்ளையும் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். பல்லுகி பெருகி நிரப்பினா என்ன, வெறும் பிள்ளைகளா இருக்கிறது இல்ல, தேவ பக்தி உள்ள பிள்ளை. இன்னைக்கு சபை ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கணும் நமக்கு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்குதுன்னு தான் பார்க்கணும். வெறும் கூட்டமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. 5000 பேர் இருக்கிறாங்க, 50,000 பேர் இருக்கிறாங்க, 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். எத்தனை பேர் தேவ பக்தி உள்ள பிள்ளையா இருக்குது? உங்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளை, நான் சொல்றது ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். சபையில் இருக்கிற பிள்ளைகளில் எத்தனை பேர் எப்பவுமே சபைக்கு வராங்கன்றது முக்கியமே இல்லை, எத்தனை பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். ஆனால் இங்க தேவ பக்தி உள்ள சந்ததி இருக்குதாங்கிறது தான் கேள்வி. எவ்வளோ பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நீ பலுகி பெருகு. எப்படி பெருகு? தேவ பக்தி உள்ள சந்ததியா பெருகு. இப்போ இந்த திட்டம் இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க, அதனால ஒரு விளைவு வந்துச்சு, பொல்லாங்கன் பிறந்துட்டான். பொல்லாங்கன் பிறந்த உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ காயினை வச்சு பலுகி பெருகுனா அது பரலோகத்துக்கு உதவாது, அது தேவ திட்டம் இல்லை. இப்போ ஏதேனுக்குள்ள பார்க்குறாரு, காயினும் இருக்கிறான், ஆபேலும் இருக்கிறானா இல்லையா? சபைக்குள்ள அப்படித்தான், காயினும் இருக்கும், ஆபேலும் இருக்கும். காயினும் காணிக்க கொண்டு வந்தான், ஆபேலும் காணிக்க கொண்டு வந்தான், 2 பேரும் காணிக்க கொண்டு வந்தான். ஆனா இவனை பார்த்தா அவனுக்கு பொறாம இருக்குது, இவனை ஆசீர்வச்சா அவனுக்கு பொறாம வருது. கர்த்தர் இவனை உயர்த்தினா அங்கே பொறாம வருதா இல்லையா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. இப்போ சவுலுக்கு பிரச்சனை, அவன் 1000 இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை, இவனுக்கு 16,000 கொடுத்துட்டாங்க, அதான் பிரச்சனை. இப்போ தாவீதுக்கும் 1000 கொடுத்தாங்கன்னா சவுலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000னா அவன் நிம்மதியாக இருந்திருப்பான். இங்கே பிரச்சனை என்ன? இப்போ லேயாளுக்கு குழந்தை பிறகுது, ராகேலுக்கு பிரச்சனை என்னன்னா, லேயாளுக்கு எனக்கு குழந்தை பிறக்கலங்கிறது பிரச்சனை இல்லை, ராகேல் லேயாளுக்கு பிறகுது. ராகேல் சொல்றாங்க, தன் சகோதரிக்கு பிள்ளை பிறக்கிறதை கண்டு அவங்களுக்கு பொறாம வந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு பிறக்கலன்றதுல பாக்கியம் இல்லை, இப்போ அவளுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. 2 பேருக்கு இல்லை, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அங்க இருந்தா தான் இப்போ அவங்களுக்கு கஷ்டம். பொறாம. சவுல், ராகேல், காயின், இவங்கெல்லாம் இந்த கூட்டம். இது சர்ச் எங்க இருக்குது? ஏதேனுக்குள்ள இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, ஏதேனுக்குள்ள இருக்கு. இதுவும் காணிக்க கொண்டாடும், கொண்டாடாமலாம் இருக்காது. சபைக்கு வரும், ஆராதிக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த கூட்டம் என்ன? பொல்லாங்கான கூட்டம். ஆனா கர்த்தர் எதிர்பார்த்தது என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்ப கர்த்தர் கொண்டு வந்ததோட நோக்கம் என்ன? உங்களை உள்ள கொண்டதுக்கு நோக்கம் என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. இதுல என்னது? உங்களை பலுகி பெருக சொன்னா, சில நேரத்தில் நம்ம பார்த்துருப்பீங்க, நீங்க ஆண்டவர் வந்து பலுகி பெருக சொன்னா இவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மந்தையிலேருந்து ஆழ திட்டிட்டு வந்துடுவான். அதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு பலுகி பெறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அது தேவ பக்தி உள்ள சந்ததி கிடையாது. அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிரும், இந்த மற்ற சபையிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க வந்தவங்கன்றதே நம்ம மறந்துடுவோம். ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கணக்கு பண்ணி 10 வருஷம் கழிச்சு சபையை உடைச்சிடுவார். ஒரு கூட்டம் சபையை விட்டு போயிடும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, சபையை விட்டு ஜனங்கள்லாம் போறாங்க, ஏன்னா வந்தாங்க போனாங்க. கொடுத்ததை வாங்கிடுவார் ஆண்டவர். உனக்கென்று நீ விதைத்த மரத்திலிருந்து வர பழம் தான் உன்னுடையது, நீ ஈன பண்ணுகிற ஆட்டுக்குட்டி தான் உன்னுடையது, நீ விதைக்கிற விதையிலிருந்து வரக்கூடியதான மணிகள் தான் கோதுமை மணிகள், இன்னொருத்தந்து உங்களது இல்லை. இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் பல நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடற்கரையில் வந்து சின்ன தீவாக இருக்கும், அவங்களுக்கு லேண்டு பத்தாது, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணள்ளி கடலில் போடுவாங்க.
அதுக்கு பேர் ரீக்ளைம் லேண்டுன்னு பேர். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரீக்ளைம் லேண்ட். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, அந்த லேண்டை திருப்பி கடல்கிட்ட வந்து வாங்குறாங்களாமா. அதுக்கு பேர் தான் ரீக்ளைம். மண்ணை கொட்டி டன்னு கணக்கில் மண்ணை கொட்டி 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 ஒரு ஊரை உருவாக்குவாங்க, ரீக்ளைம் லேண்ட். இவங்களுக்கு பைபிள் தெரியாது, அதனால பண்ணுறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் சமுத்திரத்துக்கு என்று ஒரு எல்லையை கூத்து வச்சிருக்கிறார், இது மிஞ்சி வராதுன்னு இருக்கிறார். ஆனால் இவங்க போய் சமுத்திரத்து எல்லையை என்ன பண்ணிட்டாங்க? குறுகிட்டாங்க. அப்படியே சின்னதாக்கி இவங்க மண்ணை போட்டு போட்டு லேண்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ போட்டிருப்பாங்க, ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு சுனாமி ஒன்று வரும், வந்து மொத்தமாக ஒரே நாளில் தூக்கிட்டு போயிடும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, ஊருக்குள் சுனாமி புகுந்தது. அது புகுறல, நீங்கள் புகுந்ததை விரட்டி இருக்கு. நீங்கள் 50 வருஷமா அதை எடுத்தது, அது திருப்பி வந்து என்ன பண்ணிருச்சு? எடுத்துருச்சு. அவ்வளோதான், வேலை முடிச்சு. அதோடைய காரியத்தை அது எடுத்துக்கிச்சு. எடுக்கிறதுக்கு 50 வருஷம் எடுத்துக்கிச்சு, 100 வருஷம் எடுத்துக்கிச்சு. நம்ம 100 வருஷத்தில் அதெல்லாம் மறந்துருப்போம் பாருங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி சொன்னா, நீங்கள் தான் தேவபக்தி உள்ள சந்ததியை பெறணும். ஆனால் பிறக்கிறது காயினாக இருக்கக்கூடாது. அந்த காயின் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தர் அதை விரும்புறதில்லை. அதனால என்ன பண்ணிடுவாரு, ஒரு நாள் ஏதேனை விட்டு காயினை துரத்திடுவார். காயின் என்ன பண்ணிடுவாரு? துரத்திடுவார். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு நாள் காயின் ஆபேலை கொல்லுவான். இதெல்லாம் சபைக்குள்ள நடக்கும். இவெல்லாம் எங்க இருந்து பண்றான்? இதெல்லாம் ஏதேன்ல இருந்து பண்றான், சபைக்குள்ள இருந்து பண்றான். அதுக்கப்புறம் தான் ஏதேனுக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து காயின் புறப்பட்டு போனான்னு இருக்குது. அவருடைய முகத்துக்கு விலகின்னு இருக்கு. அப்ப இவ்வளவும் எங்க நடந்திருக்குது? அவருடைய சமூகத்தில் நடந்திருக்கு. முகத்துக்கு நேரம் நடந்திருக்குது, சபையில நடக்குது. சபையில காயின் கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன தெரியுமா, இந்த சபைக்குள்ளேயே வளர்ந்ததுல இருந்து. அதனால அதுக்கு இதெல்லாம் தப்பாவே தெரியாது. அது கோபம், பொறாமை எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இது பொல்லாங்கன் சந்ததி, இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு நாள் நல்ல சந்ததியும் கெடுத்து போடும், ஒரு நாள் இதையும் அது கொன்று போடும். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி நான் அழைத்திருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த அம்மா பலிக்கு பெருகல. இப்போ கர்த்தர் இன்னொரு வேலையை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனம் வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை. நல்ல கவனிங்க, லாபான் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். லாபான் வீட்டார் என்ன செய்யறாங்க? இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் தாய், தகப்பன், பெற்றோர் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க? நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்றாங்க. இப்போ இந்த ஊழியக்காரன் கொண்டு வந்து ரெபெக்காளை யார்கிட்ட கொடுக்க போறாரு? ஈசா கிட்ட கொடுக்க போறாரு. ஆனா கொடுக்கும் போது வீட்டார் சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவர் இப்போ ஏவாளை கொண்டு வந்து ஆதாம்கிட்ட கொடுத்து பலிகி பெருகி பூமியை நிரப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்ப ரெபெக்காள் புறப்பட்டு போகும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். அதே ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சில வருஷங்களுக்கு முன்பாக கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கும் லாபான் வீட்டுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. எதுவும் தெரியாது. ஏன்னா ஆபிரகாம் சொல்லி அனுப்பும்போது என் இனத்தாரிடத்தில் போன்னு சொன்னாரே ஒழிய, அவர் வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை உடைய ஒரு ஆளை பிடிச்சிட்டு வான்லாம் சொல்லலை. அவர் காமனாக தான் அனுப்பி விடுறாரு. போய் புறப்படும் போது லாபான் கிட்ட லாபான் வீட்டார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாரோ அதே ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்துருவின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. இப்போ கூட்டிட்டு வருவாங்க, நான் ஒரு சொல்றேன் உதாரணத்துக்கு, கூட்டிட்டு வந்தாங்க, அது உண்மைதான். இப்போ அந்த ஊழியக்காரன் போய் ஒரு வேளை ஆபிரகாம் கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாயா, இந்த மாதிரி ஈசாக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கிறார் வீட்டுக்கு, மனைவியாக்கி கொண்டாரு, இந்த இவங்க தான் அவங்க மனைவி அப்படின்லாம் காட்டும் போது, எப்படி நீ உறுதி பண்ண, இதுதான் என் பையனுக்கு எப்படி உறுதி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்போ அந்த ஊழியக்காரர் ஒன்று ஒன்றா சொல்லுவார். நான் முதல்ல போனேயா,
அங்கே உட்காந்தேன், அந்த இடத்துல நான் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணேன், எனக்கும் தண்ணி ஊற்றணும் ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊற்றணும்னு பார்த்தேன். கரெக்டாக இந்த பொண்ணு வந்து அதே வார்த்தையை சொல்லிச்சு, உங்களுக்கும் ஊற்றுவேன் ஒட்டகத்துக்கு ஊற்றுவேன்னு சொல்லிச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆண்டவரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணியிருந்தா நான் போய் அந்த வீட்டாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டார் உடனே ஒத்துக்கிட்டாங்கய்யா. ஒத்துக்கிட்டது மட்டுமல்ல, போகும்போது இந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சத்துருக்கள் வாசல் உன் சந்தையை உன் சத்துருக்கள் வாசல் சுதந்திரத்துக் கொள்வாருன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். என்ன ஃப்ளாஷ் அடிக்கும்? இது கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னதில்லவா, இதே வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, இது கர்த்தர் கொண்டு வந்த ஈவு. இப்படித்தான் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? வசனத்தை வச்சு ஆண்டவரோட கண்டுபிடிக்கணும்.